எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் பொங்கல் 4 நாள் அப்படின்னா, பஹ்ரைனில் ஒரு மாதம் பொங்கல் கொண்டாடுவாங்க. ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 14ஆம் தேதி வரை. அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு கிளப் அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு சங்கம் அந்த மாதிரி வச்சு கொண்டாடுவாங்க. அது எப்படி இங்கே எல்லோரும் கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அது எப்படி இங்கே பஹ்ரைனில் கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே எனக்கு ஈஸ்வர் சாச்சனா, உங்களுக்கு தெரியும், கிறிஸ்மஸ் டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் எனக்கு எடுத்தது தான். அவங்க அம்மா ஒரு 2010லேருந்தே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா, உங்கள் குக்கிங் எல்லாம் போடுங்கக்கான்ட்டு நித்யா என்கிட்ட எப்போவுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாள். தேங்க்யூ. இப்போவும் அவள் தான் யூடியூப்பில் நான் இந்த பொங்கலில் போய் நான் எடுத்து தர்றேங்க்கா, நீங்கள் போடுங்கக்கான்னு அவள் தான் எனக்கு வீடியோஸ் எல்லாமே அவளும் பிள்ளைங்களும் மாட்டு சேர்ந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஈஸ்வர், சாச்சனா, நித்யா அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். புது அரிசி பொங்கல் வச்சு புது நேர்ல ஊத்தி பருப்பம் போட்டு இஞ்சி மஞ்சள் கொத்தோட 8 அடி கரும்பு வச்சு அப்பா இப்பவே வாய் வருது. சரி, மாட்டு பொங்கல் என்னாச்சு? உலகக்கு உதவன மாட்டுக்கு கொட்டு சுத்தமாக்கி குளிப்பாட்டி பொட்டு வச்சு மங்களமாய் கொண்டாடும் மாசற்ற திருநாளு. ரொம்ப சீவி குஞ்சம் கட்டி பொங்கலை ஊட்டுறது அப்பா. ஆமா,
நம்ம எந்த ஊரில் இருந்தாலுமே நம்ம ஊர் கலாச்சாரம் எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து இதெல்லாமே கொண்டாடுறது. அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நமக்கு என்னென்ன பாரம்பரியமாட்டு நம்ம ஊர்களில் பண்ணுறோமோ அதெல்லாமே பிள்ளைங்களுக்கும் நம்ம படித்து கொடுப்போம். இங்கேயும் பொங்கலுக்கு எல்லாமே வடை, பாயாசம், பொங்கல் எல்லாமே வச்சு சாப்பாடும் கொடுத்துருந்தாங்க. சின்ன பிள்ளைங்கன்னு சொல்கிறனால அதை ப்ராப்பராகிட்ட அவங்க வீடியோ எடுக்கலை. ஆனால் எப்படி எனக்கு எடுத்து கொடுத்தாலும் எனக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோ. அவங்க வந்து என்ன என்கரேஜ் பண்ணி, சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலுமே என்ன என்கரேஜ் பண்ணி அவங்க எனக்காக எடுத்து கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் மோர் நான் வந்து அகெயின் வந்து நான் வந்து சாச்சனா, ஈஸ்வர் 2 பேருக்குமே தேங்க்யூ சொல்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த ட்ரெடிஷன் எல்லாமே படித்து இன்னும் நிறைய விஷயங்கள், நீங்கள் நிறைய படிப்பில் எல்லாத்துலேயுமே நல்ல பெரிய ஆட்களாக வர்றதுக்கு கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்போதும் இருக்கட்டும்ன்ட்டு கடவுள்கிட்ட நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த பொங்கலில் தான் ஃபஸ்ட்டு 2011 வந்து 2010 அதிபன் வந்து ஃபஸ்ட் டைமாட்டு இலையில சாப்பிட்டது. 2010 அவன் ஃபஸ்ட் டைமாட்டு இலையில சாப்பிட்ட அந்த வீடியோ வந்து எனக்கு வந்து எப்போவுமே ஞாபகமாட்டு இருக்கும். பொங்கலில் இதே இடத்துல தான் அவன் வந்து ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டான். அந்த ஃபோட்டோவையும் எனக்கு அந்த ஞாபகத்துக்காக நான் இது வச்சுருக்கிறேன். அப்போ அவனுக்கு வந்து ஒரு 2 வயசு இருக்கும், 2010 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை இந்த ராணி ஆண்டி அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ அவங்க இல்லை. அவங்களுடைய ஞாபகங்கள் எப்போவுமே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.